சொல்வது தவறு. இந்த கலையிலே அவர்களுக்கு ஓட்டம் இல்லை, அவர்களுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை. ஆகவே அவுலியாக்களிடத்திலே நேரடியாகவும் கேட்கலாம், அவுலியாக்களை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலும் கேட்கலாம். இரண்டும் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. மூடி மறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, புடவைக்கு மேலால் சொரிய வேண்டிய அவசியம் இல்லை. உலமாக்களுக்கு முன்னால் சொல்கிறேன், நேரடியாக கேட்கவும் முடியும், வசீலாவாக வைத்து கேட்கவும் முடியும். இரண்டும் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத ஒரு இஸ்லாம் இருக்குமா? இஸ்லாம் என்று சொன்னாலே, மார்க்கம் என்று சொன்னாலே அது ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் உறங்கினால் அது மார்க்கம், அவர்கள் சிரித்தால் அது மார்க்கம், அவர்கள் அழுதால் அது மார்க்கம், அவர்கள் மௌனம் சாதித்தால் அது மார்க்கம். மார்க்கம் வந்தது அங்கிருந்துதான், ரசூலுல்லாஹ்விலே இருந்துதான் மார்க்கம் வந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் குர்ஆன் இறங்கியது. அவர்களுடைய வாயிலே இருந்துதான் பொன்மொழிகள், புகாரி முஸ்லிம் போன்ற அந்த பொன்மொழிகள் எல்லாம் வெளியே வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலே இருந்துதான். குர்ஆன் வந்த வழியும் ஹதீஸ் வந்த வழியும் இரண்டும் ஒன்றே. ஆகவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் பேசவே மாட்டார்கள். வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. தன்னுடைய இஷ்ட பிரகாரம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள், பேசினால் அது வஹி. இரண்டும் ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதும் வஹி, குர்ஆனும் வஹி. ஆகவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களிடத்திலே சஹாபாக்கள் நேரடியாக பேய்த்து உதவி தேடினார்கள். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், உங்களுடைய செருப்பின் வாறு அருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னதும் கண்மணியான ரசூலுல்லாஹ் அவர்கள் தான். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது தொழுது விட்டு கேளுங்கள் என்று சொன்னதும் ரசூலுல்லாஹ் தான். குர்ஆனிலே அல்லாஹ்விடத்திலே கேட்க சொல்லி வந்த ஆயத்துகள் உண்டு. இந்த ஆயத்துகள் இறங்கியதும் ரசூலுல்லாஹ்வுக்கு தான். அப்படி இருக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் நேரடியாக உதவி தேடினார்கள். வளைத்து முட்டு கொடுத்து சாஞ்சி அப்படி கேட்கவில்லை, நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூலே என்று பிரச்சனையை வந்து சொன்னார்கள். பத்ரு யுத்தம் எவ்வளவு முக்கியமான யுத்தம்! பத்ரு யுத்தத்திலே பங்கு கொண்ட சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! சஹாபாக்களிலே உன்னத அந்தஸ்தை அடைந்தவர்கள் தான் பத்ரு சுஹதாக்கள். அவர்களுடைய ஈமானுக்கு நெருங்கவும் முடியாது. அந்த உத்தம சஹாபாக்கள் பத்ரிலே போராடுகிறார்கள். பத்ர் உச்ச நிலையை அடைகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உக்காஷதிபுனு மிஹ்சனில் அஸதியி என்று ஒரு சஹாபி, அந்த சஹாபியும் போராடி கொண்டிருக்கிறார். அந்த சஹாபியுடைய வாள் உடைந்து விட்டது, வாள் உடைந்து விட்டது. அந்த சஹாபி என்ன செய்தார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவுமே பிரார்த்தனையிலே ஈடுபட்டு சஹாபாக்களுக்கு தோல்வி வரக்கூடாது என்பதற்காக சஹாபாக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். போராடுங்கள், தோற்றாலும் வெற்றி, வெற்றினாலும் வெற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள், அதிலே வஜால்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன், இப்படி ஒரு ஆயத்தை சூரா யாசீனிலே அவர்கள் ஆயத்தை ஓதி ஊதினார்கள். அந்த மண்ணை எறிந்தார்கள். ரசூலுல்லாஹ் சுஜூதிலே விழுந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். இப்படி இக்கட்டான ஒரு நிலைமையிலே பத்ரு யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது
அந்த சஹாபி ஓடி வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாள் உடைந்து விட்டது நாயகமே. ஒரு துண்டு கையில இருக்கிறது, மறுத்துண்டு யுத்த களத்திலே விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே இப்பொழுது உதவி தேடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்களா, நீ என்னப்பா என்கிட்ட வந்து நேரடியா உதவி கேட்கிறாய்? நீ ஒரு சஹாபி தானே, பத்ரு சுஹதாக்கள்னா மிகப்பெரிய சஹாபி. வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்லூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம் அல்ல, நினைக்க கூட வேண்டாம். அப்படி நாங்க எண்ண கூட கூடாது. அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படியான அந்த சுஹதாக்களுடைய பட்டியலிலே இணைக்கப்பட்ட மாபெரும் சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கலாம், 2 ரக்காத்து தோளு அல்லாஹ்ட்ட நேரடியா கேளு, எனக்கிட்ட சொல்லாதே, அப்படி சொன்னாங்களா? ஹதீஸிலே அப்படி வரவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? கீழே பார்க்கிறாங்க, ஒரு ஈச்சம் மட்டை தென்படுகிறது அந்த பத்ரு சுஹதாக்களுடைய அந்த மைதானத்திலே. அந்த ஈச்சம் மட்டையை கையிலே எடுத்து கொடுத்தார்கள். காத்தில் பிஹி, இதை கொண்டு நீ யுத்தம் செய்ய என்று சொல்லி கொடுத்தார்கள் கையிலே, அந்த சஹாபியுடைய கையிலே. அந்த சஹாபி ஈச்சம் மட்டையை கையிலே எடுத்து ஃபஹத்தஹு, அதை உசுப்பினார்கள், அதை அசைத்தார்கள். அசைத்த உடனே ஃபஆத ஃபீ யதிஹி சைஃபன் தவீலன், நீண்ட ஒரு வாளாக அது மாறியது. அந்த வாளை கொண்டு அந்த சஹாபி யுத்தம் செய்தார். எதுவரை? முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை. வகான தாலிக சைஃப் யுஸம்மல் அவுன், அவுன் என்று அந்த வாளுக்கு பெயர் சொல்லப்பட்டது, உதவி செய்யக்கூடிய வாள் என்ற ஒரு கருத்து. அந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலே நடந்த யுத்தம் வரை அந்த வாளை பாவித்தார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியாது. இப்படி ஒரு அற்புதத்தை அன்று ரசூலுல்லாஹ் நிகழ்த்தினார்கள். அப்படி என்றால் தன்னை நாடி தன்னிடத்திலே வந்து நேரடியாக ஒரு சஹாபி உதவி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தான் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்னதும் ரசூலுல்லாஹ் தான், தன்னிடத்திலே கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்ததும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படி என்றால் இதிலே உள்ள வித்தியாசம் என்ன? அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் கேட்பதை எல்லாம் கொடுத்தார்கள். அப்படி கேட்பதை கொடுத்தது ஒரு ஹதீஸா, 2 ஹதீஸா? ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அப்படி உண்டு. தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய பிரச்சனைகளை, தனக்கு ஏற்பட்ட ஆபத்துகளை, நோய்களை, நொம்பலங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் எந்த பிரச்சனையும் அங்கு எழுப்பவில்லை, சர்ச்சைகளை ஏற்படுத்தவில்லை, உடனே அதை நிவர்த்தி செய்து கொடுத்தார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் செய்து கொடுக்கிறார்கள் என்றால் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லோரும் பள்ளிக்கூடத்திலே தாய்லீமுல் குர்ஆன் படிக்கிற காலத்திலே எங்களுக்கு சொல்லித் தந்தார்களே முஅல்லிம்கள், என்ன சொல்லித் தந்தார்கள்? கலிமாவை சொல்லித் தந்தார்கள். அந்த கலிமா, எல்லா கலிமாவையும் விட்டுவிடுங்கள், லா ஹவுல வலா குவத், எல்லா கலிமாவிலும் இந்த தத்துவம் அடங்கி இருக்கிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதனுடைய கருத்து என்ன? அல்லாஹு தஆலா நாடாமல் ஒரு அணுவும் அசையாது, எந்த சக்தியும் இல்லை, எந்த திரும்புதலும் இல்லை, அல்லாவை கொண்டே ஒளிய என்பதுதான் அவனுடைய கருத்து. அப்படி என்றால் இதுதான் ஈமான். என்ன நடந்தாலும் அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது, இது எங்களுடைய ஈமான். அந்த ஈமானோடு தான் சஹாபாக்களை அன்று ரசூலுல்லாஹ் தங்களுடைய பாசறையிலே உருவாக்கினார்கள். எது நடந்தாலும் அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது. அந்த ஈமானோடு அவுலியாக்களிடத்திலே கேட்கலாம், நபிமாரிடத்திலே கேட்கலாம், வலிமாரிடத்திலே கேட்கலாம், நான் வந்து உங்களிடத்திலே கேட்கலாம், நீங்கள் வந்து என்னிடத்திலே கேட்கலாம். தருவது யார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான். ஆனால் அவுலியாக்களின் மூலமாக தருவான்.
குத்துபுமார்களின் மூலமாக தருவான். நபி